மோடி கும்பல் அடி வாங்குறதுல மிஸ்ஸே ஆக மாட்டேங்குதுங்க. அதுலயும் குறிப்பா நீதிமன்றங்கள் அடிப்பதும் மோடி கும்பல் அலறுவதும் தொடர்கதையாக மாறிட்டே இருக்கு. இன்னைக்கு யார் அடிச்சாங்கன்னு கேக்குறீங்களா? இதே காவி கும்பலை தான் கதற விட்டுருக்கு உச்ச நீதிமன்றம். சனாதன ஒழிப்பு மாநாடு உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். இந்தியா முழுவதும் அதர வைத்த ஒரு மாநாடு. அந்த மாநாட்டுல உதயநிதி பேசினதை எதிர்த்து மிகப்பெரிய அளவுல இந்தியா முழுவதும் வழக்கு தொடுக்கப்படுது. அந்த வழக்கெல்லாம் மொத்தமா சேர்த்து இப்ப உச்ச நீதிமன்றம் விசாரிச்சுட்டு இருக்கு. அந்த விசாரணை தான் இன்னைக்கு பொலேர்னு பொழந்து விட்டு இருக்கு. காவிகளை வந்து பதில் சொல்லுவா அப்படின்னு கூப்பிட்டு கதற விட்டுருக்கு. உங்களுக்கு தெரியும், போன ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி இந்த மாநாடு நடந்தது. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம், அதாவது நான் இருக்கிற சங்கம் தான் இந்த மாநாட்டை நடத்தினோம். நாங்க நடத்தி முடிச்ச இந்த மாநாட்டுல பல இயக்கத்தை சேர்ந்தவர்களும் கலந்துகிட்டாங்க. அதுல திமுகவை சேர்ந்த அமைச்சர் உதயநிதி அவர்களும் அமைச்சர் சேகர் பாபு அவர்களும் அப்புறம் ஆராஜா அவர்களும் கலந்துகிட்டாங்க. இதுல கடுமையான விமர்சனங்களை எல்லாம் வச்சாங்க. சனாதனம்ன்றது என்ன அப்படின்றது குறித்து கடுமையான விமர்சனங்கள் அந்த மாநாட்டில் வைக்கப்பட்டது. ஏன்னா தமிழ்நாடு அறிவுசார் பூமி, கண்ணை மூடிட்டு எல்லாத்தையும் மொத்தமா மண்டையில ஏத்திக்கிட்டு நாங்கள்லாம் அப்படின்னு திரியிற ஊர் கிடையாது இல்லையா? அதனால எல்லோரும் தெளிவாக அன்றைக்கு கருத்துக்களை எடுத்து வச்சாங்க. அதுல உதயநிதி சிக்கிட்டாப்ல. எப்படின்னா, அவர் பேசினது இந்து மதத்திற்கு எதிரானது, இந்துக்களை ஒழிப்போம் என்று சொல்லுகிறார் என்று இங்க இருக்கிற சங்கி கும்பல் கிளப்பி விட்டுச்சு. அதுல அண்ணாமலையெல்லாம் சுத்த ஃப்ராட் இல்லையா? எப்பயுமே பொய்யை கிளப்பி விடுவது அவருக்கு கைவந்த கலை. அதுல ஒண்ணுதான் இந்த சனாதனம் குறித்து உதயநிதி பேசினா ட்விஸ்ட் பண்ணி விட்டானுங்க. இந்துக்களை ஒழிப்போன்னு சொல்றாங்க அப்படின்னு கிளப்பி விட்டு இந்தியா முழுதும் அதை பரவ வைக்கிற ஒரு வேலையும் பார்த்தாங்க. அப்படி என்ன சொன்னார் உதயநிதினா, டெங்குவை போல, மலேரியாவை போல, கொரோனாவை போல சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னாரு. சனாதனம்னா என்ன அப்படின்னா, பிறப்பிலேயே ஒருத்தன் உசந்தவன், ஐயரெல்லாம் ஒசந்தவங்க, ஐயங்காரெல்லாம் ஒசந்தவங்க, இங்க இருக்கிற தேவர் கீவர் வன்னியரெல்லாம் காலில் பிறந்தவங்க, அவங்க பூரா அடிமையா இருக்க வேண்டியவங்க அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் சனாதனம். இதை எதுக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? பிறப்பினால் மக்களை உயர்வு தாழ்வு பேசிக்கிட்டு இருக்கிற இந்த கும்பலை வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துருப்போமா என்ன? அப்புறம் என்ன நம்ம பகுத்தறிவு பூமி? இந்த கேள்வியை வச்சாருங்க. சனாதனத்தை ஒழிப்பது வேறு, இந்துக்களை ஒழிப்பது வேறு. நம்ம ஊர்ல சாதாரணமா 10 ரூபாய்க்கு சூடத்தை வாங்கி வச்சுட்டு ஆத்தா கை காலத்துக்கு சோகத்தை கொடு அப்படின்னு சொல்றவங்க இந்துக்கள். ஆனா இந்து மதத்தை வைத்து மக்களுக்கு வெறியூட்டி அவ்வளவு அயோக்கியத்தனத்தையும் செய்பவர்கள் யாருன்னா இந்துத்துவ சக்திகள், அதாவது பிஜேபி, RSS, சங்க பரிவார் கும்பல். இந்த சனாதனத்தை அவங்க கையில வச்சுக்கிட்டு தான் சாதியை ஆழப்படுத்தி நம்மளெல்லாம் மட்டையை கட்டிட்டு இந்த கும்பல் உட்கார்ந்துருக்கு. இதைத்தான் எதிர்த்து நம்ம கேள்வி கேட்கிறோம். சனாதனம் என்னையா? என்னை இழிவுபடுத்துற சனாதனம், நம் வீட்டு பெண்களை கேவலப்படுத்துற சனாதனம், பிறப்பினால் நீ ஒடுக்கப்பட்டவன் அப்படின்னு பிற்படுத்தப்பட்ட மக்களை தெருவில் நிறுத்திய சனாதனம், தலித் மக்களை, பழங்குடிகளை, பெண்களை கேவலப்படுத்தின சனாதனத்தை எப்படி ஒத்துக்க முடியும்? இதைத்தான் கேள்வியா வச்சோம் நம்ம. உடனே அண்ணாமலை குரூப் அப்படியே பறந்து வேலை செஞ்சு இந்த காசை கொள்ளையடிச்சு, காசை சுரண்டி, அடுத்தவனை மிரட்டி காசு வாங்கி தின்னும்ல அந்த வார் ரூம், அதுங்கெல்லாம் ஃபுல்லா ஒரு வேலையை பார்த்தாங்க. என்னன்னா, இந்தியா முழுவதும் பல மொழிகள்ல இந்த பொய்யை பரப்பிக்கிட்டே இருந்தாங்க. அது வட இந்தியா வரைக்கும் போய் நிக்குது. அப்ப அதை கேட்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சனாதனத்தை ஒழிப்போம் சொல்றதை விட இந்துக்களை ஒழிப்போம் சொல்லிட்டாங்க, இது ஒரு இனப்படுகொலையை செய்ய தூண்டி விட்டு இருக்கிறார் அப்படின்னு கிளப்பி விட்டானுங்க. எவ்வளவு கேடு கட்டத்தனம்! மோடி எல்லாம் நம்மளாம் ஊருக்குள்ளே வச்சிருக்க முடியாதுல்ல. அப்படின்னா அவர் பேசின அயோக்கியத்தனமான பேச்சு, இங்க இருக்கிற மக்களை துண்டாடுகிற பேச்சு, இங்க இருக்கிற மக்களை கிள்ளுக்கிறியா நினைச்ச பேச்சு, அதுவும் தலித்துகளையும் பெண்களையும் குறிப்பா சிறுபான்மை மக்களையும் இவ்வளவு கேடுகட்டத்தனமா ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் பேசுவாரு. அதெல்லாம் யோக்கியமான பேச்சு. ஆனா மக்கள் சமத்துவமா இருக்கணும், மக்கள் ஒற்றுமையா இருக்கணும், மக்கள் மீது நீ அடிமை, நீ கீழே இருக்கிறவன் அப்படின்னு திரும்ப திரும்ப ஒன்னு சொல்லிட்டு இருக்கிறத நம்ம ஏத்து கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு பொத்துக்கிட்டு வந்துருது. இந்த கும்பல் தான் என்ன பண்ணாங்கன்னா, இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அயோத்தி சாமியார் 10 கோடி ரூபாய் கொடுக்குறேன், யாரு உதயநிதி தலையை சீவி வருபவர்களுக்கு 10 கோடி ரூபாய் கொடுக்குறேன். அதாவது சொன்ன உடனே உதயநிதி இங்க இருந்து கவுண்டர் அட்டாக் கொடுக்குறாப்ல. எதுங்க 10 கோடி? 10 ரூபாய்க்கு சீப் இருந்தா நான் சீவிட்டு போறேன், இதுக்கு எதுக்கு 10 கோடி செலவழிக்கிறீங்கன்னா அவங்க தாத்தா பணியில நொட்டாங்கையில தட்டி விட்ட உடனே இந்த கும்பல் கதற ஆரம்பிச்சிருச்சு. நீங்க ஒரு சாமானியன் இந்த பொய்யை பரப்புனா அது வேற மாதிரி கூட பார்க்கலாம். அவங்களுக்கு தெரியல, அவங்க பரப்புறாங்க, அவங்க புரிஞ்சுக்கல அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனா சாதாரண மக்களை விட
இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய மோடி, அவர் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா, இல்ல ஐடி விங்ல இருக்கக்கூடிய பலரும் இந்த வேலையை செய்யறாங்க. இது எப்படி அயோக்கியத்தனமான வேலை இல்லையா இந்த பொய்யை பரப்புறதுல? அதனாலதான் சாமியார்கள் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவினுடைய பல ஊர்கள்ல, அது குறிப்பா RSS கார அந்த வேலையே செஞ்சுட்டு இருந்தான். பல வழக்குகளை போட்டாங்க. இதுக்கு இடையில இன்னொரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்துச்சு. 269 பேர் ஓய்வு பெற்ற நீதிபதிகள், எழுத்தாளர்கள், முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாரும் சனாதனத்தை ஒழிப்போம்னு இவர் சொன்னதை, இந்த கும்பல் தான் இந்துக்களை ஒழிப்போம்னு சொன்னான்னு கிளப்பி விட்டுருக்குல்ல, அவங்களாவது ஏதாவது ஆர்டிகல் இருக்கான்னு பார்த்து படிச்சு மூளையோட அந்த கடிதம் எழுதி இருக்கணும். இப்படி சொன்ன அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு நீதிபதியா இருந்து ஓய்வு பெற்றவர்கள், எழுத்தாளர்கள்லாம் எழுதி அனுப்புனாங்க. அவ்வளவு கதற விட்ட சம்பவம் இந்த சம்பவம். நமக்கு என்னன்னா, நல்ல வேலை நம்ம தெற்க பிறந்துட்டோம், தமிழ்நாட்டில் பிறந்துட்டோம், இல்லைன்னா இவனுங்களை மாதிரி மூளையே இல்லாம தான் சுத்தி திரிஞ்சிருந்திருப்போம். இது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் ஐடி விங்குடைய தலைவர் அமித் மாலவியா கடுமையான விமர்சனத்தை வச்சாரு. அவர் மீது நிறைய பேர் நம்ம ஆளுங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க தமிழ்நாட்டில இருந்து. அப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தா மன்னிப்பு கேளுங்க. நாங்க உதயநிதி தெளிவா இருந்தாரு. நான் பேசின கருத்துல நான் பின்வாங்கல, என் கருத்துல நான் ஒருபோதும் பின்வாங்கல. நான் பேசின கருத்து சரின்னு இப்பயும் சொல்றேன். இப்பவும் என்னுடைய கருத்தை நான் சரின்னு தான் சொல்றேன். அது வந்து பின்வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுல கூடுதலா ஒரு அறிக்கை வெளியிட்டார். அது ரொம்ப முக்கியமானது நினைக்கிறேன் இந்த பிரச்சனையில. அந்த சமயத்துல அவர் ஒரு அறிக்கையில சொல்றாரு, ஒரு மதம் தன்னுடைய மக்களை சகோதரத்துவத்தை பயிற்றுவிக்கணும், தன்னுடைய மக்களை ஒரு கூட்டாக இயங்குவதற்கு பயிற்றுவிக்கணும். அப்படி செஞ்சா நானும் ஆன்மீகவாதி தாயா அப்படின்னு ஒரு அறிக்கையை போட்டு கூடுதலா கதற விட்டாரு இந்த மக்களை. இதுக்கெல்லாம் இடையில இந்த கேஸ் உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. எல்லா தரப்பு கேஸும் மொத்தமா உச்சநீதிமன்றம் போகுது. அப்போ வழக்கு அது தொடர்ந்துட்டு இருக்கு. இதுக்கு இடையில தமிழ்நாட்டில் இருக்கிற இந்து முன்னணியை சேர்ந்த 3 பேரு, இவங்கெல்லாம் எந்த லட்சணத்துல மக்கள் பிரதிநிதியா இருக்கிறாங்க, இவங்க எப்படி மக்கள் பிரதிநிதியை தொடர முடியும் அப்படின்னு இங்க வேற 2-3 கேஸ் ஓடிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் மொத்தமா சேர்த்து தான் அங்க பேசுறாங்க. அங்க வந்து உச்சநீதிமன்றம் தொடக்கத்துல கடுமையா பேசினாங்க. ஏங்க, நீங்க ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கீங்க, பார்த்து பேச வேண்டியதானே, இத மாதிரி பிரச்சனை வராதான்னு உச்சநீதிமன்றத்துக்கு முதல் புரியணும். சனாதன ஒழிப்பு என்பது இங்க இருக்கிற இயக்கங்களினுடைய கொள்கை சார்ந்த முடிவு. இது நம்ம வந்து ஒருத்தரை குசிப்படுத்துறதுக்கோ, ஒருத்தர் ஒரு குறவழியை பிடிச்சி அமுக்கிறதுக்கோ நம்ம இதை வைக்கல. இது கருத்தியெல்லாம் நம்ம தெளிவா இருக்கிறோம். சனாதனம் என்பது இந்துக்களிலே ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்களை, பிற்படுத்தப்பட்ட மக்களை, தலித் மக்களை, இங்க இருக்கிற பழங்குடிகளை மோசமா நடத்துற ஒரு சித்தாந்தம். அப்ப அதை எதிர்த்து நம்ம கேள்வி வைப்போம். அப்புறம் பேசிட்டாங்க. இப்ப அந்த வழக்கு போயிட்டு இருக்கு. இப்போ திமுக இருந்து ஒரு வழக்கு தொடுத்திருந்தாங்க. எல்லா ஊர்லயும் வழக்கு போட்டு வச்சிருக்காங்க. இங்க இருந்து நாங்க வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு வரணும், இங்க இருந்து நாங்க டெல்லிக்கு வந்துட்டு போக முடியாது, அதனால இந்த வழக்குல இருந்து எனக்கு விலக்கு அளிக்கணும், நான் வந்து ஆஜராகிறது வந்து விலக்கு அளிக்கணும் அப்படின்னு ஒரு மனு போட்டிருந்தாங்க. அதன் மீது இன்றைக்கு காவிகள் கதறாங்க. அப்படியெல்லாம் விலக்களிக்க முடியாதுங்க, அவர் வந்து ஆஜர்படுத்த சொல்லுங்க அப்படின்னு காவி கும்பல் கதற, உச்ச நீதிமன்றம் உன் நீ பாருன்னு சொல்லிட்டு இனிமேல் அவரு இந்த வழக்கு அந்த வழக்குன்னு மொத்தமா வந்து நிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நேரடியாக நீதிமன்றத்துல வந்து நின்று அவர் பேச வேண்டிய தேவையில்லை என்று விலக்கு அளித்திருச்சு. இது கடுமையான கதறல். அதோட கூடுதலா ஒன்று சொல்லிவிடுச்சு உச்ச நீதிமன்றம், வர்ற 18ஆம் தேதிக்குள்ள எதிர்த்தரப்பு தெளிவான ஃபுல் ரிப்போர்ட்டை கொடுக்கணும். என்ன காரணத்துக்காக இவ்வளவு பேர் போட்ட, என்ன காரணத்துக்காக இவ்வளவு பேர் உருட்டிட்டு தெரிஞ்ச, மொத்தமா வந்து எனக்கு பதில் சொல்லு, அதுவும் 18ஆம் தேதிக்குள்ள இந்த பதிலை நீங்கள் சொல்லி ஆகணும் அப்படின்னு தலையில குண்ட போட காவிகள் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம G56 வரைக்கும் கதற ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏங்க, நாங்க ஊர் ஊரா கேஸ் போட்டதே ஒவ்வொரு ஊர்லயும் இவரை அலைய வைக்கணும்னு தான். அதுல என்ன நீங்க வந்து ஆஜராகவே வேணான்னு ஒரு தீர்ப்பை சொல்றீங்க, ஒரு விளக்கு கொடுக்குறீங்களே அப்படின்னு கதற ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட இவங்க அறிக்கையும் கேட்டிருக்காங்க. இன்னொன்னு, எல்லா வழக்குகளையும் தமிழ்நாட்டுக்கு மாத்தணும்னு உதயநிதி கேட்டிருந்திருக்காரு. அதை வந்து மறுத்திருக்கு உச்ச நீதிமன்றம். அப்படிலாம் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றம் அடிச்சுட்டு இங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இடையில நீதிமன்றத்தில் இருப்பவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வழக்குகளை ஒட்டுமொத்தமாக பெங்களூருக்கு மாற்றுவதற்கான ஒரு வேலையை உச்ச நீதிமன்றம் செஞ்சிட்டு இருக்கு அப்படின்றாங்க. ஆக எல்லா பக்கத்துலயும் இதை வச்சு அரசியல் பண்ணிடலாம், இதை வச்சு நம்ம ஓட்டு பொறிக்கலாம், இதை வச்சு மக்களை தரலாம் அப்படின்னு நினைச்ச காவிகளுக்கு சரமாரியாக அடி விழுந்திருக்கிறது. நீதிமன்றங்கள் கொஞ்சம் நம்ம பக்கம் நின்னா நம்ம இன்னும் அடிச்சு ஆடலாம்.